நாங்கள் ஆரம்பத்தில் படிக்கிற காலத்தில் கொடைக்கானல் வந்து லாங்ஸ் ஒன்று தைச்சோம். அதாவது அங்கே ஒரு இது என்னென்னு கேட்டால் ட்ரவுசர் போட்டால் இங்கிலீஷில் கதைக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ தாங்க எல்லோரும் போடுறாங்க. இப்போ போட்டுட்டு போகிறோம். போட தொடங்கினா நாங்கள் எங்களுக்குள்ளே ஓரளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் கதைக்கிறது. ஒரு முறை என்னங்க லீவ் நாளில் படம் பார்க்க போகிறோம்னா ரெடி பண்ணி போகணும். இப்போ வீட்டிலாம் கட்டடிச்சு போகிறது தானே 8 சொல்கிறது தானே. கட்டடிச்சு போனால் அட்டனுக்கு போகணும். அங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் தான் அட்டன் இருக்குது அங்கே இருக்கிறது. இது 3 ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து போகிறோம். பைசிக்கிளில் தான் போகிறது. இன்னொரு பொடியும் கொஞ்சம் தூரத்தில் இருந்தான். அவனை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் போகணும். இப்போ காலையில் 10:30 ஷோவுக்கு போகிறதுக்கு தான் போகிறோம். போனால் அவன் கொஞ்சம் லேட். ஏன்னா இங்கே மாதிரி இல்லை தானே. அவங்க அப்பா வந்து தோட்டத்து கூலி வேலை செய்கிறது தானே. இப்போ அவர் அங்கிட்டு 2 வேலையில் வச்சுட்டாரு. அவர் செய்துட்டு வெளியில் டைம் வர இல்லாது. அப்போ அவன் சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகும் நான் வரதுக்கு, போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ நாங்கள் அவங்க பக்கத்தில் சும்மா வெயிட் பண்ண இல்லை தானே. இப்போ நாங்கள் அதில் அப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டர் மேலே உயரத்துக்கு கொஞ்சம் ரோட்டில் ஏறி போனோம். அங்கே ஒரு ஊற்று இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம், அன்றைக்கி எல்லாம் லோம்ஸாக அடிச்சிருக்கோம். அப்போ நாங்கள் சரி, அப்போ நாங்கள் சொன்னோம் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சென்று வாரம் மேலே போயிட்டு அப்படின்னு நாங்கள் போய்ட்டு அங்கே காய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுக்காக அங்கே போகணும். தண்ணி தான் குடிச்சு காய்ச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த எஸ்டேட் சூப்பரண்டன் அவன் வந்துட்டான். பாய்ஸ் வாட் ஆர் டூயிங் ஹியர் அப்படின்னு. அப்போ நாங்கள் சொன்னோம் வி ஆர் வெரி சேட் சார், வி கேம் டு ட்ரிங்க் சம் வாட்டர் அப்படின்ட்டான். வாட் சேட் மேன், நாங்கள் திருப்பி அதுதான் சொல்கிறேன்ல, வி ஆர் வெரி சேட் சார், வி கேம் டு ட்ரிங்க் சம் வாட்டர் அப்படின்னு. அப்போ அவன் போது என்னடா ஒன்றும் விலங்கலை. வட்சேன்னு கேட்டால் அப்போ நாங்களும் சொல்லுது வட்சேட். அவன் கேட்குறது தெரியல, எங்களுக்கு வழங்கல. நாங்கள் இப்போ ஓகே சொல்கிறேன் கரியன் அப்படின்னு அவன் போயிட்டான். போனதுக்கப்புறம் இப்போ எங்களுக்குள்ளே ஆகிவேன். அவன் ஏன் கேட்டான் வட்சேட்னு ஏன் கேட்டான். என்னடா நாங்கள் தண்ணி குடிக்க தாகமாக இருக்குன்னா தண்ணி குடிக்க வந்த மாதிரி தான் நாங்கள் எங்கட கருத்து. அப்போ என்னது சரின்ட்டு விட்டுட்டு நாங்கள் போயிட்டு ஹேட்டிங் போயிட்டு படமெல்லாம் பார்த்துட்டு யோசிச்சுட்டு வந்துட்டோம். வீட்டை வந்து அடுத்த நாள் டிஸ்கஸ் பண்ணுறது தானே. என்னத்தினடா இப்படி சொன்னா அப்படின்றோம்ல. திருப்பிலேயே கேட்டான் வட்சேட் என்ன காரணம், என்ன துக்கம், என்ன தண்ணி குடிக்கிறேன்னு கேட்குறான் அவன். நாங்கள் எங்கட கருத்துப்படி தண்ணி குடிக்கிறது என்ன தண்ணி குடிக்கிறது அப்படின்னு வந்து டிக்ஷனரி எடுத்து சரினா துக்கம்ல இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இப்போ எங்கட கருத்து என்ன, நாங்கள் சரியான துக்கமாக இருக்கோம் தண்ணி குடிக்க வந்தோம், தாகமாக இருக்குது தண்ணி குடிக்க வந்தோம் இல்லாமல் துக்கமாக இருக்குது தண்ணி குடிக்க வந்தோம்னா அதெல்லாம் தான் கேட்டால் என்ன துக்கம்ல. தாகமாக இருக்குது தண்ணி குடிக்க தான் அவன் போயிருப்பான். ஷேட்ங்கிற வார்த்தை மாறி வந்ததுனால அவன் கேட்டான். எங்களுக்கு திருப்பி அடுத்த நாள் தான் தெரிஞ்சு. அப்போ சரி அதை திருத்திக்கிட்டோம் நாங்கள். அப்படி நிறைய சம்பவங்கள்.